ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னன்னா, அதாவது டேரோட் கார்டுடைய விதிமுறைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது டேரோட் கார்டு பார்க்குறவங்க ஒரு சில விதிமுறைகளை பின்பற்றணும். ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா, ஸோ ப்ளேலிஸ்ட்டில் டேரோட் கார்டுன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பேசிக்காக டேரோட் கார்டை பற்றி தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் டேரோட் கார்டுனால் எப்படி உருவாச்சு, ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். ஸோ இன்றைக்கி நமக்கான முதல் நாள் தொடங்குகிறது. அது என்னென்னா, டேரோட் கார்டுடைய விதிமுறை. அதாவது டேரோட் கார்டை அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடியவர், அதாவது கணிப்பாளர்கள், அவங்க என்னென்னலாம் விதிமுறையை பின்பற்றணும். மொத்தமாக ஒரு 12 விதமான விதிமுறைகள் இருக்குது. ஸோ முதல்ல ஒன்றுன்னா பார்க்கலாம். முதல் ஒன்று என்னென்னா, மார்பளவு உயரம் கொண்ட மரம் அல்லது பிளாஸ்டிக் மேஜையில் சிவப்பு அல்லது பச்சை கலரில், க்ரீன் கலரில் வெல்வெட் துணியை நல்லா விரித்து அதன் மேலே இந்த டேரோட் கார்டுகளை நம்ம வச்சு கணிப்பு முறைகளை நம்ம வச்சு தான் பார்க்கணும். வெறும் தரையில் கண்டிப்பாக பார்க்கக்கூடாது. ரெண்டாவது, இடது கை வலது மூளையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால அதை பரப்பி வச்சு அந்த டேரோட் கார்டை பலன்களால் சீட்டு எடுக்கும்போது இடது கையால் தான் நாம் எடுக்கணும். ஏன்னா அதான் ரூல்ஸ். சம்டைம் உபாசனை தெய்வத்தை நீங்கள் தியானித்து அதுக்கப்புறம் நீங்கள் பலன் பார்க்கலாம். மூணாவது, ஒவ்வொரு டேரோட் கார்டை பலன் கூறும்போது ஒரு சுற்று அளவு பிராணாயாமா அல்லது ஒரு 3 முறை நல்லா ஆழ்ந்த மூச்சு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மனசை சமநிலைக்கு கொண்டு வந்துட்டு நம்ம பலன் சொல்லணும். நாலாவது, இந்த டேரோட் கார்டை சுத்தமான இடத்துல மட்டும்தான் வைக்கணும். அடுத்தவங்க கையில் கொடுக்கக்கூடாது. டேரோட் அந்த கார்டை நமக்கு இணக்கமாக இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 5, நீங்கள் டேரோட் கார்டை பற்றி ஒருத்தவங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய பலனை அந்த பலனை நீங்கள் ஒருத்தவங்களுக்கு சொல்லும்போது உங்கள் கால்களை குறுக்கா அதை எக்ஸ் ஷேப்பில் வச்சு அமரக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். 6வது, டேரோட் இந்த கார்டில் அந்த சகுனம் நிமித்தம் கேள்வியாளருடைய நிலை போன்றது எதுவும் நம்ம கவனிக்கப்படுவதில்லை. ஏன்னா கோபம், அதிக மனசோர்வு, வெறுப்பு உள்ள நேரங்களில் கண்டிப்பாக டேரோட் கார்டு பலன் சொல்லக்கூடாது. தேவையற்ற எதிர் அந்த மறை விளைவுகளை தவிர்க்க இது உதவும். மேகம் சூழ்ந்த வானிலை, பௌர்ணமி போன்ற அந்த நேரத்தில் மனதில் சலனம் ஏற்படுவதாக சில நாட்கள் இருக்கும். அப்போ நம்ம இந்த டேரோட் கார்டை பற்றி அந்த கணிப்புகளை சொல்கிறத தவிர்க்கணும். 7th, அந்த பலனுக்கான ஒரு சீட்டை எடுக்கும்போது அந்த கார்டை உள்ள அந்த படத்தை, அந்த கார்டில் இருக்கக்கூடிய பெயர், எண் ஆகியவற்றை வாய் விட்டு சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த படத்தை கூர்ந்து பார்க்கணும். அப்பொழுது தான் அந்த கார்டில் இருக்கக்கூடிய தகவல், செய்திகள் நமது மூளையில் எளிதாக நமக்கு வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 8வது, ஒவ்வொரு முறையும் அந்த டேரோட் கார்டை நம்ம கையாளும் போது கல் உப்பு கரைசல் அந்த நீரை சிறிது கையில் தேய்ச்சிட்டு வாய் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நாம் அதை சொல்கிறது நல்லது. ஏன்னா எதிர்மறை அதிர்வுகளை சிதைக்க அது உதவும். 9வது, டேரோட் கார்டை வெல்வெட் துணியில் மேலே பிரித்து வச்சு பௌர்ணமி இரவு முழுவதும் வைத்து தினசரி பூஜை அறையில் வைத்து தீபம் காட்டி நம்ம எடுத்து வைக்க வேணும். 78 கார்டுகளில் உள்ள சூட்சம தேவதைகள், எந்திர வடிவ சின்னங்கள் சக்தியூட்டப்படுமாம். இது ஒரு முறை. பலன் கேட்க ஒருத்தவங்க உங்ககிட்ட வராங்க. அவங்க நண்பனாக இருக்கலாம், ஆலோசகராக இருக்கலாம், குருவாக இருக்கலாம், ஏன் உங்களை நல்ல வழிகாட்டியாக நம்மை உணரணும். நம்மளை அந்த மாதிரி அவங்க நினைக்கணும். அதுக்கு நீங்கள் அந்த மனநிலையை உருவாக்கிக்கணும். 11th, டேரோட் அந்த கார்டில் பிற ஜோதிட முறைகளை பலன் நிர்ணயிக்கும் போது சகலமும் இறைவனின் செயலே அப்படின்னு நம்ம வெறும் ஒரு கருவி தான் அப்படின்னு நம்மளை நம்பணும். எந்த நபருக்கு நாம்
எதன் மூலம் சகல தேவதைகளும் நற்பலனை சொல்லுவாங்க அப்படின்னு மனசில் ஒருநிலைப்படுத்தி நம்ம மனசில் நினச்சிக்கணும். 12th, இந்த டேரட் கார்டை அடிப்படை ஜோதிடம், எண், கணிதம், உளவியல் திறன் ஆகியவற்றை சிறிது அறிந்திருந்தால் நமக்கு ரொம்ப ஒரு பலன் நமக்கு தரும். இதில் ஒரு நம்பிக்கை அடிப்படையில் குலதெய்வம், இஷ்ட தெய்வம், சரஸ்வதி தேவதை உபாசனை உங்களுக்கு அருள் இருந்தால் இது 100% இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்பது ஒரு பகுதி. இப்போ நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி டேரட் கார்டில் இந்த சிறு தெய்வங்கள், உங்களுடைய குலதெய்வம் இதை மாதிரிலாம் இருக்குது உபாசனை, அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸில் அந்த டேரட் கார்டில் இருக்கக்கூடிய அவங்கள ஒரு தெய்வமாக அவங்க வணங்குறாங்க. வணங்கி சில ப்ராசஸ் பண்ணி செய்வாங்க. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிலையும் டேரட் கார்டை யூஸ் பண்ணுற விதம், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கலாச்சாரம், சிறு தெய்வ வழிபாடு, அதை பேஸ் பண்ணி அது இருக்கும். ஸோ இது மொத்தம் இந்த 12 விதமான ஒரு கணிப்பாளர். நீங்கள் இப்போ டேரட் கார்டு கற்றுக்கிட்டு ஒருத்தவங்களுக்கு பண்ண போகிறீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்ட அப்புறம் தான் டேரட் கார்டை யூஸ் பண்ணணும். இதுதான் விதிமுறை. ஸோ அடுத்த பதிவில் டேரட் கார்டு எப்படி ஆக்டிவேட் ஆகுது, எப்படி அது வேலை செய்யுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மறக்காமல் எல்லோரும் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வரும். நான் இந்த டேரட் கார்டை பற்றி ஃபுல் வீடியோவை நான் போட போகிறேன். அதாவது ஒரு அபவ் ஒரு 150 வீடியோஸ் கிட்ட இருக்கும் மேக்ஸிமம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ நிறைய பதிவுகள் இதில் வரும் வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் 150க்குள்ளே இருக்கும். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இந்த டேரட் கார்டை பற்றி இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம தமிழில் போட போகிறோம். அதான் விஷயம். ஏன்னா இதை பற்றி நான் படித்தேன், இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபுல்லாக ஆங்கிலத்தில் தான் இருக்குது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனால அது யூஸ் பண்ணும்போது தமிழில் நம்ம இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ யூடியூப்பில் நிறையா செக் பண்ணும்போது தமிழில் இல்லை, அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் தமிழில் தெளிவாக இல்லை. அதனால் நம்ம தமிழில் இதை பற்றி நான் தெளிவாக கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது இதை நான் ஃப்யூச்சரில் கிளாஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஃப்யூச்சரில் கிளாஸ்லாம் எடுக்க மாட்டேன். அதனால் இதை பற்றி ஃபுல் டேட்டா எல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் டேரட் கார்டு ரீடிங் அப்படின்னு பிளேலிஸ்ட்டில் எல்லாமே ஏலந்தீசட் வரைக்கும் ஃப்யூச்சரில் எல்லா வீடியோவும் இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து பாருங்கள், பதிவு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ வெரி மச். உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். மறக்காமல் யாருக்கெல்லாம் அடுத்தது பதிவு வேணும்னு நினைக்கிறீங்களே கொஞ்சம் பதிவிட்டிங்கன்னா உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற எனக்கு ஒரு எந்தூசியாஸ்டிக், அதாவது உற்சாகமாக இருக்கும். அதனால் நானும் உங்களுக்காக தான் இந்த பதிவை போடுறேன். இதில் எந்த ஒரு நோக்கமும் எனக்கு இல்லை, உங்களுக்காக தான் இதை தயார் பண்ணி நான் போடுறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். கற்றுக்கொள்ளுங்கள். நீங்களும் அடுத்தவர்களுக்கு டேரட் கார்டு ரீடராக மாறுங்க. மிக்க நன்றி.